ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்காய் திரட்டிப்பால் அல்வா தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது கொஞ்சம் பொருளே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டுல தேங்காய் இருந்தா போதுங்க. மற்ற பொருள் எப்போதுமே நம்ம வீட்டுல இருக்கக்கூடியதுதான். அதை வச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமா இருக்குங்க. இந்த ஈஸியான ஸ்வீட்டை வாங்க செய்யலாம். ஃபர்ஸ்ட் தேங்காய் திரட்டிப்பால் அல்வா செய்யறதுக்கு நான் 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். 1/4 கப்புங்கிறது ஒரு 4 ஸ்பூன் அளவு இருக்குங்க. இப்போ நல்லா வாசனை வருது வரைக்கும் நல்லா கறியை விடாம வறுத்து எடுத்துக்குவோம். இது கூட ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்துக்குவோம். ஏலக்காய் நல்ல ஒரு மனம் கொடுக்குங்க. அவ்வளவுதாங்க, நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடரா திரிச்சு எடுத்துக்குவோம். பாருங்க, இந்த அளவுக்கு ஃபைனா திரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு சேர்க்கிறப்போ நல்லா திக்கா இருக்குங்க. அது கூட நம்ம திரிச்சு வச்ச பொடியும் சேர்த்துக்குவோம். கடைசியா இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வந்துருவோம். இந்த மாதிரி நல்லா கொழு கொழுப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கேங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். நெய் நல்லாவே உருகிட்டுங்க. அதுல இப்ப கொஞ்சமா முந்திரியை சேர்த்து வறுத்து எடுத்துக்குவோம். லைட்டா வறுத்தா போதுங்க. இப்ப இதை எடுத்துக்குவோம். இப்போ அதே நெய்லயே நம்ம அரைச்ச விழுது சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்க இதுக்கு பதிலா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா கிளறி விட்டுக்குவோம். ரெண்டு கப் தேங்காய் துருவலுக்கு 1 கப் வெல்லம் கரெக்டா இருக்குங்க. நீங்க 1 கப் எடுத்து செய்யறதா இருந்தாக்கி 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. பாருங்க, சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்குது. இதுல உள்ள நெய் எல்லாம் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குவோம். பாருங்க எவ்வளவு அழகா பொட்டாம வருதுன்னு. நீங்க நான்ஸ்டிக் பேன்ல இருந்தா செய்யுங்க, அல்லது ஒரு அடிகனமான பாத்திரத்துல செய்யுங்க. அப்படிதான் செய்யறதுக்கு நல்ல ஈஸியா இருக்கும். இப்ப இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். கூடவே ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்குவோம். இனிப்போட சுவையை நல்லா கூட்டி கொடுக்குங்க. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க. ஆனா டேஸ்ட் அவ்வளவு அருமையா இருக்குங்க. செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் தெரியும். அடிக்கடி பிற செய்ய தோணும். அவ்வளவுதாங்க, ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. பாருங்க, உங்களுக்கே தெரியும் நல்ல பேன்ல ஒட்டாம சூப்பரா வருது. இப்ப இதுல நம்ம நெய்ல வறுத்த முந்திரிய சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரா தேங்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நிறைய நெய்லாம் தேவைப்படாதுங்க. ஏன்னா தேங்காயிலேயே எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால அதுவே நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்குவோம். அவ்வளவுதாங்க, தேங்காய் திரட்டிப்பால் அல்வா அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ஈஸியா செய்யலாங்க. மற்ற அல்வா மாதிரி செய்யறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த அல்வா அவ்வளவு ஒரு அருமையா இருக்குங்க டேஸ்ட். நீங்களும் இதை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஒரு லைக் போடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.